நீங்கள் என்ன பிளாக் பண்ணுங்கள், என்ன வேணால் டிலே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. எங்கள் அண்ணன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுதான் பொங்கல். என்றைக்கு எங்கள் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி பொங்கல் நாங்கள் கொண்டாடிக்கிறோம். இந்த வருஷம் 2026 கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். இவங்க இந்த படத்தை டிலே பண்ணுறதுக்கான, அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டிலே பண்ணுறதுக்கான ரீசன் ஒரு வேலிட் ரீசன் இல்லைல்ல, இது வரைக்குமே இல்லைல்ல. அப்போ இதை பொலிட்டிக்கலாக தானே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மக்கள் மனசில் எப்படி போய் உட்காந்துக்கணும், ஒரு தலைவன் ஒரு மக்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லி வந்து நடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே, அப்போ மக்களோட மனநிலையில் எவ்வளோ வெறுப்பில் இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கே பவுன்ஸ் பேக் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணால் நான் சேஃப் ஆகிடுவேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பிரச்சனையில் தான் இருக்கீங்க. இந்த படத்துக்கு 5 பேர் பார்த்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் அப்போஸாக இருக்கார், மீதி 4 பேர் இல்லை நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்துமே எதனால் வந்து இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்ணணும்? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு சிலது இருக்குது. ஏன்னா அண்ணன் வந்து லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு, இதுதான் கடைசி படம். கண்டிப்பாக தமிழ்நாடு வரலாற்றிலே வந்து இந்த படம் தான் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். ரசிகர்கள் பொதுவாகவே சொல்லிட்டாங்க, நீ எத்தனை கேசரி கிண்டியோ எத்தனை பொங்கல் கிண்டியோ நான் எங்கள் அண்ணன் படம் பார்ப்பேன் அப்படின்னு. 20 நாள் எதுக்கு? அதுக்கு டைம். ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க, சரி படம் 9ஆம் தேதி ரிலீஸ்னு ஆகிடுச்சு, 1 நாள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கேஸ் போயிருக்கு, நேற்று ஹியரிங் போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு நாளில் பார்த்துட்டு இன்றைக்கி சாயங்காலம் சொல்லலாம், இல்லை நாளைக்கும் சொல்லலாம். 10ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணால் என்னன்னு சொல்லி கோர்ட் ஒரு கேள்வி கேட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் 20 நாள் வேணும்னா அந்த 20 நாள் எதுக்காக அந்த 20 நாள்? ஏன்னா லாங் வீக்கெண்டு, பொங்கல், இப்போது சாட்டர்டே சண்டே, அப்புறம் பொங்கல், அப்புறம் அதுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெரிய வீக்கெண்டாக வருது. பெரிய அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அடித்து கலெக்ஷன் அடிச்சிச்சு. அப்புறம் மக்களோட மனசில் போய் விஜய் நான் உட்காந்துருவாருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறாங்க. பிப்ரவரி 10ஆம் தேதி அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது. 20 நாள் டைம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, எப்படியும் பிப்ரவரி மந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 10ஆம் தேதி படத்தை போய் பார்த்து பெரிய பொங்கலாக கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டிலே வரலாறு காணாத ஒரு கலெக்ஷன் வந்திருக்கும். கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு வந்துடும். இது எந்த தமிழ் படமும் வராத அளவுக்கு கலெக்ஷன் வந்துடும். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ மக்களோட மனசுலாம் யார் நிற்பா? அப்போது இவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் இவங்களுக்கே இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வடசென்னை படத்தில் வர ஒரு டைலாக் தான் ஞாபகம் இருக்குது, நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலாக வந்து ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் சொல்ல வச்சுருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு வரக்கூடிய ஆதரவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நபர்கள் யாரும் வந்து ஆதரவு கொடுக்கல. ரவிமோகன், ஜெயம் ரவி வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு, மற்றபடி பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஆதரவு வந்து கொடுக்கல. தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இப்போ நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே? அதாவது இப்போ இந்த ஜனநாயகனை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரீசன் வந்து யார் இருக்கா, யார் இருக்காங்கன்றது வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. இப்போது சிபிஎஃப்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டிசம்பர் 18 அன்னைக்கு மூவி இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தும் இருக்காங்க. டிசம்பர் 22 வந்து பார்த்துருக்காங்க. 23 வந்து சில கட்ஸ்லாம் அதில் எடுக்கணும், சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும், மியூட்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை வாய்மொழி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாய்மொழி உத்தரவாதம் அவங்க ஓகே அக்செப்டபிள், நாங்கள் வந்து யூஏ சர்டிஃபிகேட் தரோன்னு சொல்லி தானே நம்ம எல்லாமே அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகிறோம் இல்லையா? இப்போ ரிலீஸிங்கான எல்லா வேலையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ பேர் அவங்களோட கை காசை போட்டு செலவு பண்ணி பேனர் வைக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டியாக என்ன வச்சுருக்காங்கன்னா, இன்னும் நாங்கள் சான்றிதழ் வழங்கப்படலை. எதுக்கு? ஒரு சிபிஎஃப்சி அப்படின்றது வந்து ஒரு 5 பேர் உட்காந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு விஷயம் சொல்லுவோம். ஏன் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் விடாமல் இருக்காங்கன்னா, எப்படி வேணால் ஃபேவராக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பேரை வச்சு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலிமா அந்த படத்தை பார்க்க வச்சு அதில் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வச்சு தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு 5 பேர் பார்த்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் அப்போஸாக இருக்கார், மீதி 4 பேர் இல்லை நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே
எதனால் வந்து இந்த படத்தை இவ்வளோ டிலே பண்ணணும்? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு சிலது இருக்குது. ஏன்னா அண்ணன் வந்து லாஸ்ட்டு படம்னு சொல்லிட்டாரு, இதுதான் கடைசி படம், இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷனு. தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு வரலாற்றிலே வந்து இந்த படம் தான் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ரசிகர்கள் பொதுவாகவே சொல்லிட்டாங்க, நீ எத்தனை கேசரி கிண்டியோ எத்தனை பொங்கல் கிண்டியோ நான் எங்கள் அண்ணன் படம் பார்ப்பேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம வெறும் ட்ரெய்லரை மட்டும் வச்சு அது வந்து ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி இது ரீமேக் படம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி நிறையா, அதாவது ட்ரெய்லர் பார்த்து ஹிட்டான படமும் இருக்குது, ஃப்ளாப்பான படமும் இருக்குது. ஸோ நம்ம வந்து படத்தை பார்த்தா தான் அதில் ஃபுல்ஃபில்டாக என்ன இருக்குது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ரீமேக்கே இருந்தாலுமே ரீமேக்கான படத்தை ஏன் இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்ணனுக்கு இது மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக. இவ்வளோ நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருந்தது, இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிருந்தது. ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, எப்பயுமே வந்து விஜயனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சி ஆரம்பித்தது வந்து பிஜேபி பி டீம்னு. இப்போ அது இல்லைன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்து மூலிமா வந்து மக்களுக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, விஜயனா வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மேஜர் பார்ட் என்னென்னு ரோல் ப்ளே பண்ணுறது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கூட இன்னொரு படம் வருது, படத்தை நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யாருன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இப்போது ஜனநாயகன் வந்தால் ஏற்கனவே அவங்களோட முதல் படம் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. அது இப்போது நான் சொல்கிற கூட வர படத்தோட இன்னொரு படம். ஆக்சுவலாக அந்த டான் ப்ரொடியூசர்ஸ், அவங்க டான் பிக்சர்ஸ், அந்த இது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். அவங்களோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனு. ஸோ இல்லை, லாஸ்ட்டு ஒன்று பண்ணாங்களே. அப்படியா? இட்லி கடை. ஓகே, அதை தான் சொல்கிறேன். இட்லி கடை. அது அந்த அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்தது? அதுக்கு முன்னாடி இல்லை, இது இட்லி கடை. அப்புறம் இப்போது ஜனநாயகனோட ரிலீஸ் ஆகிற படம். ஸோ அப்படி இருக்கும்போது இட்லி கடை அந்தளவுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இது கொடுக்கல, ஃபேவரபிள் தரல. எங்கடா 2வது படமும் எதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், இங்கே யாரோட கைக்குழின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து அங்கே அழுத்தம் போய் அவங்க ஸ்டாப் பண்ணி இப்போ படத்தை டிலே பண்ணியிருக்காங்க. 2வது ஒரு விஷயம் வந்து இதில் மேஜராக வந்து என்னென்னா, 20 நாள் எதுக்கு? அதுக்கு டைம். ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க, சரி படம் 9ஆம் தேதி ரிலீஸ்னு ஆகிடுச்சு. முந்தா நாள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கேஸ் போயிருக்கு, நேற்று ஹியரிங் போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு நாளில் பார்த்துட்டு இன்றைக்கி சாயங்காலம் சொல்லலாம், இல்லை நாளைக்கும் சொல்லலாம். 10ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணால் என்னன்னு சொல்லி கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் 20 நாள் வேணும்னா அந்த 20 நாள் எதுக்காக அந்த 20 நாள்? ஏன்னா லாங் வீக்கெண்டு, பொங்கல், இப்போது சாட்டர்டே சண்டே, அப்புறம் பொங்கல், அப்புறம் அதுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெரிய வீக்கெண்டாக வருது. பெரிய அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அடித்து கலெக்ஷன் அடிச்சிச்சு. அப்புறம் மக்களோட மனசில் போய் விஜய் நான் உட்காந்துருவாருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை முட்டுக்கட்டு போட்டு தடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. இதுதான், இதனால் மட்டும்தான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு பேன் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வேறு ஒன்றும் எதுவும் இல்லையே, அப்படி ஒன்றும் பார்க்கக்கூடாத சீன்ஸ் இல்லை, வைக்கக்கூடாத காட்சிகள் எதுவும் வைக்காமல் அப்படி ஒன்றும் பேன் பண்ணோம். நான் இந்த படத்தை டிலே பண்ணி நான் சர்டிஃபிகேட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்றது அளவுக்கு அந்த படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். படத்தை பாருங்க, ஏன் அரசியல் ஆக்குறாங்கன்றதுலே புரிய மாட்டுது. ஏன் முக்கால்வாசி பேர் இந்த படத்தை அரசியலை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு விஜயன் அரசியல் உள்ள வந்து என்னோடய கடைசி படம் சொன்னாரோ அன்னிலேருந்து இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவி மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிஎம்கேக்கு சொல்ல வேணாங்க, டிஎம்கே இன்றைக்கி நேற்று அடிக்கலை. அவங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கே இந்த பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க, அவரோட கடைசி படத்துக்கு இந்த பிரச்சனை கொடுத்துருக்காங்க. நிறைய பிரச்சனை, ரீல் பட்டியலாக திருடின்னு போன காலம்லாம் இருக்குது அவரது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸ் கிடையாது, இவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, இவ்வளோ அதாவது குயிக் அப்படின்ற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரீச் ஆகிற அளவுக்கு வந்து அப்போது டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்குறாங்க, எடுத்து வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த படத்தை இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பிளாக் பண்ணுங்கள், என்ன வேணால் டிலே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. எங்கள் அண்ணன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுதான் பொங்கல். என்றைக்கு எங்கள் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி பொங்கல் நாங்கள் கொண்டாடிக்கிறோம். இந்த வருஷம் 2026 கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். கரெக்டுங்களா? கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். இப்போது 8ஆம் தேதி, இன்றைக்கி 9ஆம் தேதி வந்து கேஸ் முடியுது அப்படின்னா அப்போ ரிலீஸ் எப்போ? இல்லை, அதுதான் அவங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கே 20 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கே 20 நாள் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நான் கேட்குறேன், எதுக்கு அந்த 20 நாள் நீங்கள் கேட்குறீங்க? இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு, சரி ஓகே, இன்றைக்கி போயிருக்கு, ஏதோ பேசுகிறீங்க, எல்லாம் ஓகே.
ஆக்சுவலாக அதெல்லாம் விடாம அதில் சின்ன சின்ன ரீசன்ஸ் வைக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் வாதாடுறாங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் வாதாடுறாங்க, சிபிஎஃப்சி சார்பாகவும் வாதாடுறாங்க. 4 கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வாதாடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பேர் பார்த்த படத்தில் 4 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ மெஜாரிட்டி வின்ஸ் தானே. அப்போ 4 பேர் சொல்லி ஓகே படம் நல்லா இருக்குன்றாங்களா, அது ஏன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் இது பண்ணலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஒருத்தர் வந்து அந்த சிபிஎஃப்சியோட சிஇஓ அதாவது பவர்ஃபுல் ஹேண்டுக்கு போயிடுச்சான். அவர் சொன்னால் அவங்க வந்து எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அவங்க வாதாடுறது வந்து இதுதான், இது ரொம்ப சில்லித்தனமான ஒரு சில்லி ரீசன்ஸ்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. இப்போ மேபி 12ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. நீங்கள் சொன்ன ஆப்போசிட்டில் வரக்கூடிய படத்துக்கும் இப்போ வரைக்கும் சென்சார் வந்து கொடுக்கல. இல்லை இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா இப்போ வரைக்கும் தரல. அதாவது இல்லை கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துருக்கணுமே, அது ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கொடுக்கணும்? நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது. அதாவது மக்களை வந்து அவங்க இன்னும் நம்மளாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க. வேற ஒன்று இப்போ கொடுக்காம நிறுத்திடுவாங்களா அந்த படத்துக்கும்? அந்த படத்துக்கு வரப்போகுதுன்றது நாளைக்கு வரைக்கும் நடக்கல அப்படின்னா அப்படி சொல்லலாம். இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நானும் இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு வழங்கப்படும்னு போட்டாங்க. நாளை அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ். இப்போ இன்றைக்கி கொடுத்தாலும் அது பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அவங்க அதுக்கான வேலைகள் பார்க்கலாம். ஆஸ்வர் அவங்க பிளான் பண்ண மாதிரி 10ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளான்டாக அவங்க போயிருக்காங்க. ஸோ படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ்னால் 6ஆம் தேதி போய் அவங்க கொடுக்கல, ஒரு 25 நாள் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க, அந்த படத்தில் என்னென்ன இஷ்யூன்னு சொன்னீங்க அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் திரும்பவும் நீங்கள் எனக்கு அதில் பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ அதுக்கான காரணம் என்ன? அப்போ நீங்கள் இதை பொலிட்டிக்கலாக தானே பார்க்குறீங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மனுஷனை வந்து எவ்வளோ பேர் வந்து அழுத்தம் கொடுத்து இங்கே அமுக்குறாங்க தெரியுதுங்களா? இப்போ வரைக்கும் எங்கள் தளபதி வந்து அமைதியாக தான் இருக்கேன். எங்கள் விஜயன்னா இப்போ வரைக்கும் அமைதியாக தான். நீ நல்லது சரியா நான் வாங்கிக்கிறேன், நீ கெட்டது செஞ்சாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி மனநிலையில் தான் விஜயண்ணா இருக்கார் இப்பயும். ஸோ அதுதான் இந்த படத்தை முழுக்க பொலிட்டிக்கலாக மாற்றிட்டாங்க. பொலிட்டிக்கல் காரணத்துக்காக மட்டும்தான் இந்த படத்தை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பிக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல, ஜனநாயகனுக்கு ஆதரவு, எதிர்ப்பவர்களுக்கு கண்டனம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய கண்டனம் அமித்ஷா அவர்கள் மேலேயும் பாஜக மேலேயும் இருக்குது. ஓப்பனாகவே பேர் சொல்லி, கட்சியினுடைய பேர் சொல்லி வந்து விமர்சிக்கிறாங்க. இந்த ஆதரவு கூட்டணிக்கான ஆதரவா? இந்த கண்டனம் வந்து எந்த மாதிரியான கண்டனம்? அதுதான் பாருங்களேன், இப்போது நம்ம பேசும்போது கூட இதை கூட நம்ம பொலிட்டிக்கலாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையை வந்து தள்ளிட்டாங்க. ஸோ ரீசன் என்னென்னா, அது ஆக்சுவலாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து பிஜேபி கையில் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ. ஸோ இந்த இடத்துல படத்தையாக பார்க்காம ஏன் அதை பொலிட்டிக்கலாக பார்க்குறீங்கன்னு தான் எங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட கொஸ்டின் அதுதான். இன்றைக்கி விஜயண்ணா ரசிகர்கள் வந்து அவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க. நாளைக்கு மட்டும் படம் ரிலீஸ் ஆகலைன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்தளவுக்கு சொல்கிற நிலைமையில் இருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு மேஜரான விஷயம் சொல்கிறேன். இன்கேஸ் படம் ரிலீஸ் ஆகலை சரிங்களா, லாஸ்ட் மினிட்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படம் டிக்கெட்டுக்காக மக்களை அடித்து, அதாவது அந்த தள்ளுமுள்ளு ஏற்படுத்து, எப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம் வாங்கிறதுக்காக அந்த இடத்துல கூட்டம் சேரும், அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும், ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்கும். அப்போ நடந்தால் விஜய் ரசிகர்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அதுக்காக இந்த ட்ராமா பண்ணுறாங்களான்றதும் எங்களுக்கு தெரியல. ஸோ அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அடிச்சு பிடிச்சுன்னா என்ன டிக்கெட் வாங்குறதுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஓகே இன்றைக்கி கேஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, 10ஆம் தேதி படம் ரிலீஸ், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது டிக்கெட்டில். இப்போ இன்றைக்கி டிக்கெட் எதுவும் ஓப்பனிங் ஆகும், இன்றைக்கி நைட் 10 மணிக்கு ஆகும். ஆன்லைன் டிக்கெட் ஓகேங்க, தேட்டரில் போய் வாங்குவாங்களே சில பேர். ஆமாம், ஃபஸ்ட் டே அங்கே அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல என் தலைவன் படம் வந்துருச்சேன்ட்டு அந்த இடத்துல அடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு, இது ஜென்ரல், இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை வேறு மாதிரி திணிச்சிடுவாங்களோ, வேறு மாதிரி நிறைய செட் பண்ணிவிடுவாங்களோன்ற ஒரு பயம் தான் எங்களுக்குள்ளே எப்போ இருக்கிறது. ஸோ இதை நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை ரூலிங் பார்ட்டி தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். இப்போது ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அது ஆப்போசிட் மேலே தூக்கி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல விஜயண்ணா படம் வருது, விஜயண்ணா படத்துக்காக தான் டிக்கெட் வாங்க போனாங்க, ரசிகர்களால் இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பழியை தூக்கி யார் மேலே போடலாம்? விஜயண்ணா மேலே போடலாம். அந்த நரேட் யார் மேலே செட் பண்ணலாம்? விஜயண்ணாவில் விஜய் ரசிகர்களுக்கு இவ்வளோதான் தெரியும், இவங்களுக்கு அரசியல் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, இந்த நரேஷன் செட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக
எல்லா ரசிகர்கள்கிட்டயும் ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்ற மட்டும் என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தையா இந்த நாளையா இந்த விஷயத்தில் இந்த சப்போஸ் இந்த டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு, நாளைக்கே லான்ச் பண்ணுறாங்க இல்லை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு, டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா லாஸ்ட் மினிட்ல ஓகே பண்ணுறதுன்ட்டு? ஏன்னா கிளியராக சொல்லிட்டாங்க 9ஆம் தேதி படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள்ன்றத சொல்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. 10ஆம் தேதி அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகும். 12 அப்படிங்கிற டேட்டை தான் தற்சமயம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 18, 12 டேட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்மே, அதாவது ஆஸ் பர் ஷெட்யூல் அஃபிஷியலாக எந்த டேட்டுமே வரல. 12ன்னு சொன்னாங்க, 18 சொல்கிறாங்க, 20 சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் இப்போ 20 நாள் இவங்க டைம் கேட்குறாங்கன்னா அந்த 20 நாள் ஒர்க்கிங் டேஸ். இப்போ ஒர்க்கிங் டேஸில் 5 நாள் லீவ் ஆகிடுது. இந்த 5 நாளில் இப்போ மீதி இன்னும் 15 நாள் அடுத்த மாதம் தான் அது படமே ரிலீஸ் ஆகிற மாதிரி அவங்க டைம் கேட்குறாங்க. ஸோ 20 நாள் டைம்னா அந்த டைம் தான் கேட்குறாங்க. பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த டேட்டுமே வரல. ஸோ அந்த டேட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் டேட்டு, இதுதான் இந்த டேட்டில் வருன்றதை நம்மளாலேயும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி விஜய் சாருக்கு யாராவது உதவுறாங்களா? சினிமாவிலேருந்து பெரிய பெரிய நபர்கள், தயாரிப்பாளர் சங்கம் அந்த மாதிரி எல்லாருமே குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட இவர் கொடுத்துருக்காரு, இயக்குனர் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. படம் பண்ண இயக்குனர் அவரும் சினி ஃபீல்டில் இருக்கவர் தானே. படம் பண்ணவங்க பண்ணாததும் கிடையாது. இவரு கூட கொடுத்துருக்காரு. இப்போது அமீர் அவர்கள் கூட குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை பாருங்கள், இதை தடை போகிறதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ஜோதிமணி அவர்களும் ட்வீட் போட்டிருக்காரு. காங்கிரஸ் சைட்லேருந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அரசியலை தாண்டி இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். மக்கள் கொண்டாட்டத்துக்காக பொங்கல் வருது, அந்த பொங்கலுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் படம் விடுறாங்க. ஸோ அதை போய் ஏன் ஒரு சின்ன சின்ன ரீசனுக்கு சொல்லி இதில் ரீசன் இவங்க இந்த படத்தை டிலே பண்ணுறதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டிலே பண்ணுறதுக்கான ரீசன் ஒரு வேலிட் ரீசன் இல்லைல்ல, இது வரைக்குமே இல்லைல்ல. அப்போ இதை பொலிட்டிக்கலாக தானே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மக்கள் மனசில் எப்படி போய் உட்காந்துக்கணும், ஒரு 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 தலைவன் ஒரு மக்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே, அப்போ மக்களோட மனநிலையில் எவ்வளோ வெறுப்பில் இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கே பவுன்ஸ் பேக் பண்ணிக்கிறீங்க. நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணால் நான் சேஃப் ஆகிடுவேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பிரச்சனையில் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. February 10 அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது. 20 நாள் டைம் ஆகிடுச்சு. February 10 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. எப்படியும் February மந்த் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 10 படத்தை போய் பார்த்து பெரிய பொங்கலாக கொண்டாடுவானுங்க. தமிழ்நாட்டிலே வரலாறு காணாத ஒரு கலெக்ஷன் வந்திருக்கும். கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு வந்துடும். இது எந்த தமிழ் படமும் வராத அளவுக்கு கலெக்ஷன் வந்துடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ மக்களோட மனசுலாம் யார் நிற்பா? அப்போ இவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் இவங்களுக்கே இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி, நான் அதை சொல்லுவேன்ல, நான் அடித்த பால் எனக்கே வந்துச்சுரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இது இப்போது இருக்குது. பால் அடித்தா வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த சைட்லேருந்து இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அது ரிலீஸ் டேட்டை இப்போ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், படக்குழுவினருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், தள்ளி போனால் இந்த பக்கம் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஏறுறதா இருக்கட்டும், அவங்கள உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நான் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இவங்க ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுன்னு பண்ணுறாங்க. ஒரே ஒரு தாட்டுக்காக மட்டும் அவங்க என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸை டவுன் பண்ணுறாங்க. இப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இந்த நீங்கள் சொல்கிற அந்த லாஸஸ் இருக்குது, டேஸ் தள்ளிச்சுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும், எல்லா விஷயமே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ அது என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் தானே பேக்ட்ராப்பாக இருக்கும். இவங்களுமே சொல்ல வேணாம், ஆளுங்க வச்சா இருக்கவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமே வச்சுருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். அவங்க அதையும் மீறி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு சுயநலமாக இருக்காங்க. தன் சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் யார் வேணால் கொலை பண்ணுவேன்ற மாதிரி தான் இதுக்காக. ஓகே, அதுவும் நடக்குமா? வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ எந்த சூழ்நிலைக்கும் போகிற ஸ்டேஜில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. அவங்களோட இது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ அமைதியாக தான் இருந்தால் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரூர் இன்சிடென்ட்டோட அப்படியே ஒத்து போயிட்டே இருக்கேன். இப்போ அதில் சிபிஐயில் நிறைய விசாரணை பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதிலே வெளிப்படையாகவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக Februaryயில் அதுக்கான முடிவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். யார் அதில் கரூரோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றது சுயநலத்துக்காக அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுயநலத்துக்காக அவங்க எதை வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அந்த மாதிரி மறுபடியுமா? அந்த மாதிரி மறுபடியும் அதை தாண்டி அதை தாண்டியா? அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கலாம்ல. நம்ம வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் பேச வேணாம், பட் அது மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்கிறேன் நான். ஓகே. அந்த மாதிரி அந்த உயிர் சம்மந்த விஷயங்கள் இல்லாமல் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து தன்னை சுயநலத்துக்காக தானே அவங்க மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.